வணக்கம். சினி சினி மினி மினி சிவந்த மண் இந்த திரைப்படம் 1969ஆம் ஆண்டு திரைக்கு வந்து 100 நாட்கள் ஓடியது. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் இயக்குனர் ஸ்ரீதர். அவர் தன்னுடைய சித்ராலயா என்ற பட நிறுவனத்தின் மூலம் இந்த படத்தை தயாரித்தார். இந்த திரைப்படத்தை பற்றி குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் இந்த திரைப்படம்தான். இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு பிரான்ஸ், ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் பல நாட்கள் நடந்தன. மிகவும் பிரம்மாண்டமாக இந்த திரைப்படத்தை ஸ்ரீதர் தயாரித்து இயக்கி இருந்தார். இந்த திரைப்படத்தை அன்று சிந்திய ரத்தம் என்ற பெயரில் முதலில் ஸ்ரீதர் ஆரம்பிக்கும் போது இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்தவர் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் நடித்து பல காட்சிகள் பல நாட்கள் படமாக்கப்பட்டு விட்டன. அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கும் ஸ்ரீதருக்கும் இடையே உண்டான சில கருத்து வேறுபாடுகளால் அந்த படம் அப்படியே நின்று விட்டது. காலங்கள் கடந்து ஓடின. அதற்கு பிறகு ஸ்ரீதர் அந்த கதையில் இடம்பெறக்கூடிய காட்சிகளில் பல மாற்றங்களை செய்து புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைக்கதைக்கு சிவாஜி கணேசன் பொருத்தமாக இருப்பார் என்று மனதில் நினைத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்து இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பை தொடங்கினார். இந்த திரைப்படத்தில் பாரத் என்ற கதாபாத்திரத்தில் சிவாஜி நடித்திருந்தார். ஆனந்த் என்ற அருமையான கதாபாத்திரத்தில் முத்துராமன் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகியாக நடித்திருந்தவர் காஞ்சனா. அவர் வசந்தபுரி என்ற நாட்டின் இளவரசியாக இந்த திரைப்படத்தில் வந்தார். அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பெயர் சித்ரலேகா. சித்ரலேகா என்ற பெயர் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பெயரை வசந்தி என்று மற்றவர்களிடம் கூறி படம் முழுக்க வசந்தியாகவே அவர் வந்தார். அந்த வசந்தபுரி நாட்டை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திவான் கதாபாத்திரத்தில் எம்என் நம்பியார் வந்தார். போர்த்துகீசியர்கள் அந்த நாட்டில் இராணுவ முகாம்களை அமைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அதற்கு திவானுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் வேண்டும். திவான் தங்களுடைய விருப்பத்திற்கு சம்மதித்தால் அவரை வசந்தபுரி என்ற அந்த நாட்டின் அரசனாகவே ஆக்குகிறோம் என்று போர்த்துகீசியர்கள் கூறுகிறார்கள். போர்த்துகீசியர்களுடைய அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய ஆசைக்கு சம்மதம் தருகிறார் திவான். அதை எதிர்த்து மக்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள். கிளர்ச்சி செய்யக்கூடிய மக்களை கொன்று குவிக்கிறார் திவான் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நம்பியார். தன்னுடைய நாடு இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் இருக்கிறதே என்று மனதில் நினைத்து கவலைப்படுகிறார். வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய இளவரசியாக வரக்கூடிய காஞ்சனா. அங்கு அவர் பாரத் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை சந்திக்கிறார். அவர்கள் இருவருக்கும் இடையே ஆரம்பத்தில் நட்பு உண்டாகி படிப்படியாக அது காதலில் போய் முடிகிறது. தன்னுடைய நாட்டை சேர்ந்தவர்தான் பாரத் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவாஜி கணேசனும் என்பதை காஞ்சனா தெரிந்து கொள்கிறார். இருவரும் சேர்ந்து திவானின் கொடும் பிடியில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய வசந்தபுரி என்ற தங்களுடைய நாட்டிற்கு விடுதலையை வாங்கி தர வேண்டும், இல்லல்களில் மாட்டி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தர வேண்டும் என்ற எண்ணத்துடன் வெளிநாட்டிலிருந்து வசந்தபுரிக்கு வருகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கடுமையாக போராடி அந்த திவானை ஆட்சியிலிருந்து இறக்கி அவரை இந்த உலகத்திலிருந்தே வெளியே அனுப்புகிறார்கள். அதன் மூலம் அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. இதுதான் சிவந்த மண் திரைப்படத்தினுடைய கதை. மக்களுடைய நல்வாழ்வுக்காக படம் முழுக்க பாரத் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எந்த அளவிற்கு தன்னுடைய உயிரையே பொருட்படுத்தாமல் பாடுபடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய அந்த தொடர் முயற்சிக்கு படம் முழுக்க உறு துணையாக வருகிறார்
வசந்தி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய காஞ்சனா. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல் ஆல்ப்ஸ் மலையில் படமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் எது என்றால், ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டால் அப்படின்ற ஒரு பாட்டை கேட்டிருப்பீங்கள்ல. டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா பாடிய அந்த திரைப்பட பாடலை மிகவும் அருமையாக கவியரசு கண்ணதாசன் எழுதியிருந்தார். கவியரசு கண்ணதாசன் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையமைப்பில் எழுதியிருந்த அந்த பாடலை மிகவும் அருமையாக ஸ்ரீதர் படமாக்கி இருந்தார். சிவாஜி கணேசனும் காஞ்சனாவும் இணைந்து நடித்த அந்த பாடல் காட்சியை திரையில் பார்த்து கைதட்டி ரசித்தார்கள் என்பதுதான் உண்மை. அந்த திரைப்படத்தில் பார்வை யுவராணி கண்ணோவியம் என்றொரு இனிய பாடல் இருந்தது. அந்த பாடல் பிரான்சில் இருக்கக்கூடிய ஈஃபில் டவருக்கு முன்னால் படமாக்கப்பட்டது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னொரு அருமையான பாடல், பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும் என்றொரு பாடல். எல்ஆர் ஈஸ்வரி பாடிய இந்த திரைப்பட பாடல் மிகவும் வித்தியாசமான முறையில் படமாக்கப்பட்டு இருந்தது. சுழலும் மேடையின் மீது சிவாஜி கணேசன் கையில் சாட்டையுடன் நின்று கொண்டிருக்க, அவருக்கு முன்னால் நவீன பாணி ஆடை அணிந்து பாரசீக பெண்ணாகவே மாறி காஞ்சனா நடனம் ஆடக்கூடிய காட்சியாக இந்த பாடல் காட்சி படத்தில் இடம்பெற்றது. அந்த பாடலுக்கு மத்தியில் பெருமூச்சு விடுவதைப் போல எல்ஆர் ஈஸ்வரி பாடி இருந்ததை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த பாடலை கேட்ட இந்தி திரைப்பட பாடகி லதா மங்கேஷ்கர் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். தமிழில் இந்த பாடலை அப்படி பெருமூச்சு வரும் அளவிற்கு எல்ஆர் ஈஸ்வரி பாடினார். அந்த பாடகியை நான் சென்னைக்கு வரும்போது கட்டாயம் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று லதா மங்கேஷ்கர் கூறியிருக்கிறார் என்பதிலிருந்தே எல்ஆர் ஈஸ்வரியினுடைய திறமை எந்த அளவிற்கு இந்த திரைப்பட பாடலில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த திரைப்படத்தில் கப்பலில் படமாக்கப்பட்ட ஒரு பாடல் காட்சி இருக்கிறது. அந்த திரைப்பட பாடல், சொல்லவோ சுகமான கதை சொல்லவோ என்று வரும். அந்த பாடலுக்கு மிகவும் அருமையாக நடனம் ஆடியிருந்தவர் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்த நடிகையான மேஜிக் ராதிகா. இந்த திரைப்படத்தில் விமானத்தில் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டது. நடிகர் திலகம் மிகவும் அருமையாக அந்த சண்டை காட்சியில் நடித்திருந்தார். இதேபோல படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இளவரசியாக வரக்கூடிய காஞ்சனாவை கடத்தி கொண்டு செல்ல திவான் முயற்சிக்க அந்த காட்சி ஒரு பலூனில் படமாக்கப்பட்டது. வானத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பலூனில் சண்டை காட்சி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எம்என் நம்பியாருடன் மோதுவதைப் போல அமைந்திருந்த அந்த சண்டை காட்சி படத்தில் அனைவரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பாக படமாக்கப்பட்டது. இந்த திரைப்படத்திற்காகவே ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய ஸ்டுடியோ என்று அனைவரும் கூறும் வாகினி ஸ்டுடியோவில் ஒரு நதியையே செட்டாக போட்டார்கள். ஒரு ஆற்றையே செட்டாக போட்டு ஒரு திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்திருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு காரியம் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கிறது. இந்த நதி செட்டை அங்கு அனைவரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு அமைத்தவர் பிரபல ஆர்ட் டைரக்டரான கங்கா. இந்த திரைப்படம் ஒரே நேரத்தில் தமிழ், இந்தி 2 மொழிகளிலும் படமாக்கப்பட்டது. 2 மொழி திரைப்படங்களையும் தயாரித்து இயக்கியவர் ஸ்ரீதர் தான். இந்தி திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்திருந்தவர் ராஜேந்திர குமார். ஸ்ரீதர் ஆரம்பத்தில் நினைத்தது இந்த 2 மொழி திரைப்படங்களுக்கும் கதாநாயகியாக ஹேமமாலினியை ஒப்பந்தம் செய்யலாம் என்று மனதிற்குள் திட்டமிட்டார். ஹேமமாலினியை நேரடியாக சந்தித்து இது விஷயமாக பேசவும் செய்தார். ஆனால் பல இந்தி திரைப்படங்களில் ஏற்கனவே பிஸியாக தான் நடித்து கொண்டிருந்ததால் ஸ்ரீதர் எப்போது தேதிகள் கேட்டாரோ அந்த நேரத்தில்
ஸ்ரீதருக்கு தேவைப்படக்கூடிய நாட்களை ஹேமமாலினியால் தர முடியவில்லை. அவருக்கு பதிலாக இந்தி திரைப்படத்தில் வஹீதா ரஹ்மான் கதாநாயகியாக நடித்தார். தமிழில் முத்துராமன் ஆனந்த் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். படத்தில் மிகவும் முக்கிய பங்கு வகித்த கதாபாத்திரம் அது. அந்த ஆனந்த் கதாபாத்திரத்தில் இந்தியில் நடித்தவர் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கக்கூடிய திரைப்படங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட அம்சங்களை கொண்ட திரைப்படமாக சிவந்தமன் திரைப்படம் இருந்தது. அதற்கு காரணம் ஆரம்பத்தில் எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட கதை இது என்பதுதான். எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட கதை என்பதால் எம்ஜிஆருடைய படங்களில் எப்படிப்பட்ட அம்சங்கள் இருக்குமோ அத்தனை அம்சங்களும் இந்த திரைப்படத்தில் இருந்தன. எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் நடித்தார். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது மாறுபட்ட பாணியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிவாஜி படம் என்ற எண்ணம்தான் அனைவருக்கும் உண்டானது. மாறுபட்ட ஒரு கதை கருவை மையமாக வைத்து ஸ்ரீதர் இயக்கி தயாரித்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற சிவந்தமன் திரைப்படத்தை பற்றிய தகவல்கள் இன்று இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயங்களை இங்கு நான் கூறுகிறேன்.